சார், வாக்காளர் ஃபார்ம் கொண்டு வந்துக்கிறேன் சார், கொஞ்சம் வெளியே வாங்க. என்ன சார், எஸ்ஐஆர் ஃபார்மா? இப்போ இந்த நடைமுறை தேவையா சார்? ஆமாங்க சார், இல்லைன்னா கள்ள ஓட்டு பெருகிடும்ல. முதல்ல தேர்தல் ஆணையத்துடைய அடிப்படையை மாற்றணும் சார். தேவையில்லாமல் பேசாதீங்க சார். தேவை சார், அதனால தான் பேசுகிறேன். நான் ஒரு சாதாரண மனுஷன். நான் எவ்வளோ சொன்னாலும் அது இந்த மக்கள்கிட்ட எடுபடாது. ஒரு அஜித்து, சூர்யா, கமல், ரஜினி, விஜய் இது போல் நடிகர்கள்லாம் சொன்னால் உடனே மக்கள்கிட்ட போய் சேரும். இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். சார், நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? முதல்ல தேர்தல் ஆணையம் யார் கண்ட்ரோலில் இயங்குது? அது மத்திய அரசு கண்ட்ரோலில் இயங்குது சார். மற்றபடி யார் கண்ட்ரோலில் இயங்காது. அது மத்திய அரசுனா அப்போ யார் ஆட்சி ஆடுறாங்களோ அவங்க கண்ட்ரோலில் தான் தேர்தல் ஆணையம் இயங்கும் இல்லையா? ஆமாம் சார், இந்த நடைமுறை தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் சார். வேறு என்ன தான் சார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? தேர்தல் ஆணையம் நாடு தேசிய கட்சிகள் சார்பாக தான் இயங்கணும். அதாவது மத்தியில் ஆடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு தேர்தல் அதிகாரிகளை மாற்றுற பவர் இருக்கக்கூடாது. அதுக்கு மற்ற எதிர்கட்சிங்க அனுமதி கொடுத்தாதான் அவங்கள மாற்றணும். அப்படி இருக்கணும். இந்த நடைமுறை இருந்தால் தான் தேர்தல் ஆணையத்து பேரில் மக்களுக்கு நம்பிக்கை வரும். சார், தேர்தல் வரும்போது வாக்குக்கு பெரிய கட்சிங்க பணம் கொடுப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். ஏன், தேர்தல் ஆணையத்துக்கே தெரியும். தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் யாரையாவது கையங்கலமாக பிடிச்சிருக்கா? சொல்லுங்கள் சார். அப்படி பிடிச்சு காட்டணும் சார். அதன் பிறகு அந்த பணம் கொடுத்த கட்சி இருக்க, அது அந்த தொகுதியில் அந்த தேர்தலில் நிற்க தகுதியற்றதுன்னு சட்டம் கொண்டு வரணும். அப்போ தான் எல்லாம் மாறும். அரசியல்வாதிங்க பயப்படுவாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு வாக்கு இயந்திரத்தை எங்கே வைக்கணும்னு சம்மந்தப்பட்ட 4 கட்சி தலைவர்களும் சேர்ந்து முடிவு எடுக்கணும். இப்படிலாம் நடந்ததுன்னா தேர்தல் ஆணையத்து பேரில் மக்களுக்கு மரியாதை இருக்கும், நம்பிக்கை இருக்கும், எல்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்க. இல்லைனா மத்தியில் யார் ஆட்சி ஆள்றாங்களோ அவங்களுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டே தான் தேர்தல் ஆணையம் வாழ்நாளை ஓட்டணும். இதான் நடக்கும். மக்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு.